சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். வசந்த் வந்து பேசுகிறாங்க. நான் இங்கே வந்துட்டேன். ஆனால் எனக்கு போதிய வகையான நான் வேலை பார்க்குறதுக்கு எதுவுமே வந்து இல்லை. ராஜா போனாரே அவர் வந்துட்டாரான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறாரு. கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. சரி அப்போனா உன்னோட ஃப்ரெண்டு மாரிக்கு ஃபோன் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம். மாரிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அங்கே சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னடா அது நம்மளை சுற்றி எல்லாம் வந்து புதிராக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கடைசி நேரத்தில் அந்த சிவனாண்டி ஏதாவது பண்ணியிருப்பானாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரோகிணி வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கே ஒன்றும் புரியல. என்னடா அது இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, கடவுளே பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வேக வேகமாக வந்து காளியம்மாவை விட்டு வெளியே வரணும்னு நம்ம மாறி கற்றுன்னு கத்துறாங்க. என்னடா இவ கத்திக்கிட்டே இருக்கா, இப்படியே கத்திக்கிட்டு இருந்தால் சரி வராது, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது சித்தி, இவ அவள் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் நம்ம தான் போவிடாமல் தடுத்துருவோம்ல. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த குடும்பம். ராஜாவுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் அங்கேயும் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருப்பான். அந்த குடும்பம் எல்லாம் நம்ம தடுத்துருவோன்னு அச்சத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நான் போகிறேன், என் பொண்ணுக்காக நான் போகிறேன், நீங்கள் எல்லோரும் இங்கேயே வந்து பாருங்கள், காளியம்மா வீட்டுக்கு நானே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப காளியம்மாவை தடுக்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி. உடனே அந்த இடத்துல எங்கள் அக்கா தான் கோவப்பட்டு போகிறாள்ல, நீ எதுக்கு வந்து தடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாட்டியை திட்டணும்னு திட்டிகிட்டு இருக்காங்க. சந்திரகலா, உனக்கு ஒரு வேலையே இல்லை, இதுவே ராஜா சொன்னால் கேட்பல்ல, ஏன் பரமேஸ்வரி சொன்னால் கேட்க மாட்டியா? இப்போதைக்கு உன்னோட அன்பு பாசம்லாம் உன் பொண்ணுக்கு தேவைப்படுது. நீ இங்கேருந்து போயிட்டனா அது சரிப்பட்டு வராது. புரிஞ்சிக்கமா, இங்கே இருக்கிறதுலே புத்திசாலியாக நீ தான் எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவெடுக்கிற இடத்துல வந்து இருக்க. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அது உன் பொண்ணுக்கு சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம், பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, நான் இங்கே இருக்கேன். ஆனால் மாப்பிள்ளை வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம். ஒரு பக்கம் ராஜாவும் நம்ம மயில் வாகனமும் மாதம் வந்து காளியம்மா வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. எங்கே இருக்காங்க? மாரி. மாரியா? யாருப்பா அது? புது வகையான பேராக இருக்கே. உங்கள் குடும்பத்தில் மாரின்னு யாரும் இல்லையேப்பா, என்ன கனவு கண்டியாங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ இவ்வளோ நக்கல் அடித்து பேசும்போதே தெரிஞ்சிருச்சுடா இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கேன்னு. நீ வந்துட்டு போனந்தான் அந்த வீட்டுக்கு, எங்களுக்கு நல்லாவே தெரியுமே, சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற? நான் எப்போ வந்தேன்? நான்லாம் வரவே இல்லையே. நீ வந்தது அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டாங்க, அந்த சின்ன பையன்லேருந்து. மரியாதையாக இப்போ மாரியை எங்ககிட்ட ஒப்படைக்கலைன்னா அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. மயில் வாகனம் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து போய் தேடிட்டு இருக்காங்க. கார்த்தி ஒரு பக்கம் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன தேடினாலும் மாரியை கண்டுபிடிக்க முடியாதுப்பா, நாங்கள் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி முன்னாடி சவாலே விடுறாங்க நம்ம காளியம்மா. ஆமாண்டா, நாங்கள் தான் வந்து மாரியை கூட்டிகிட்டு வந்தோம், நான் சொல்லி தான் சிவனாண்டி கூட்டிகிட்டு வந்தான். அதுவும் எப்படி தெரியுமா கூட்டிகிட்டு வந்தான்? உன் பேரை சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களும் நம்பி வந்துட்டாங்க. என்னப்பா ஃபோன்லலாம் பேசுகிறப்ப கார்த்தி நான் தாங்கிற விஷயத்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அனுப்ப மாட்டியா? நீ இப்படி சொதப்பிட்டியேப்பா, அதுவும் என்கிட்ட. நீ இனிமேட்டு உன் மனைவியை எப்படி காப்பாற்றுவ? அவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே புரியாமல் யோசிச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. இப்போ அவன் வெளியூரில் தேடுவானா இல்லை எங்கே தேடுவான்? ஆனால் மாறி இங்கே தான் இருக்கா, அது நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப போகும்போதே செல்ஃபோனை வந்து ஆன் பண்ணிவிட்டு அப்படியே யதார்த்தமாக வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கணுன்னு இங்கே மயில் வாகனம் ஃபோனில் வந்து கேட்டுட்ருக்காங்க. மாறி இங்கே தான் இருக்காங்கிற விஷயத்த கேட்ட உடனே திருப்பியும் வந்துட்டாங்க அந்த இடத்துல. என்னடா உனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கா? நான் தான் சொன்னேன்ல, வேணும்னா வீட்டை ஃபுல்லாக வந்து தேடிக்க அப்படின்னு சொல்லும்போது, என் ஃபோன் இங்கே தான் இருந்துச்சு, நீங்கள் அந்த ரூமில் வந்து மாரியை பூட்டி வச்சுருக்கீங்கிற விஷயத்த நீங்கள் தான் வந்து சொன்னீங்க. என்ன சித்தி இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்? டேய், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுனோட ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டி கண்ணத்துலேயே வந்து பலார்னு அடிச்சுட்டு அப்படியே மாதம் வந்து போகிறாங்க. நம்ம மயில் வாங்கினேருந்து கார்த்திலேருந்து பூட்டை டக்குன்னு வந்து உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அந்த ரூமுக்கு பக்கம் போகிறாங்க. போனோன்னே, நீங்கள் யார்? நான் தாங்க வந்து ராஜா, இவங்க சிவனாண்டி, நம்ம குடும்பத்தோட விரோதி. நீங்கள் ரேவதிக்கு உதவி செய்கிறது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, வாங்க டக்குன்னு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்கேருந்து நீ எப்படி இருந்தாலும் போகணுன்னாலும் 20 கிலோமீட்ரு. ஆல்ரெடி வசந்த் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ என்னப்பா செய்ய முடியும்? என்னால் உனக்கு ஒரு சின்ன பரிசு, அது தாமதம் மட்டும்தான். சரி பார்த்துக்கலாம், நீ ஜெயிப்பியா தோப்பியான்னு.
எங்கள் பக்கம் ஆதரவு நிறையாவே இருக்குது. கடவுளோட அன்பு பாசம் எல்லாத்தையும் நாங்கள் சம்பாரித்து வச்சுருக்கோம். அவங்களோட கருணை இருக்கிற வரைக்கும் எனக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்ன இவன் கடைசியில் காமெடி பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, ரேவதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் சொல்லிட்டு தான் போகிறாங்க. வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன சித்தி, மாரியை கூட்டிகிட்டு போகிறாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணணுமா அடுத்தது? அங்கே சந்திராக்கு முதல்ல ஃபோன் அடிப்பா, என்ன நிலவரங்கிற மாதிரி கேளுனோன்னே சந்திராக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. காளியம்மா, என்ன மருமகளே எப்படி இருக்கு, அங்கே எப்படி போயிட்டுருக்கு? எல்லாரும் பாட்டனமாக இருக்காங்க, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே கார்த்தி வரணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தான் மாரியை வந்து பத்திரமா வச்சுருக்கோமே. இல்லை மருமகளே, அதில் சின்னதாக தப்பு நடந்துருச்சு. கார்த்தியும் மயில் வாகனமும் டேரெக்டாக இங்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக சமாளிச்சிருப்பீங்களே. ஆமாம், சமாளித்து அவனை வெளியில் வந்து அனுப்பிச்சி வச்சுட்டோம். கதவெல்லாம் பூட்டினதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் யதார்த்தமாக எப்படியோ நம்ப வச்சு ஏமாத்தியாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா, கார்த்தி புத்திசாலித்தனமாக ஃபோனை வந்து வீட்லேயே வச்சுட்டான். நாங்கள் பேசின எல்லா விஷயத்தையும் மயில் வாகனம் ஃபோன் வழியாக கேட்ட உடனே திருப்பியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு மாரியை கூட்டிகிட்டு போயிட்டான். என்ன அத்தை, இப்படியெல்லாம் நடக்குது, என்ன பண்ணுறது? இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக அவன் இங்கே வரவே முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்? சாமிக்கிட்ட வந்து வேண்டுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும், நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்னு எனக்கு தெரியல, ஏன் எங்கள் குடும்பத்தை மட்டும் பாடாப்படுத்துறீங்க? ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இப்படியெல்லாம் வந்து நடக்குதேன்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னது, கிளவி இங்கேயே வந்து தங்கிட்டா, இப்படியெல்லாம் வந்து நடக்கக்கூடாதே. இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் நிச்சயம் ஒரு பாசம் பந்தம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தா. ரேவதி பேரை வச்சு பரமேஸ்வரி பாட்டி இங்கே தங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அது நடக்கவே விடக்கூடாது. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சந்திரகலா இதையெல்லாம் பார்த்து ஜீர்ணிக்க முடியல. சரி, அதான் நீங்கள் தான் பார்த்துட்டீங்களே, போக வேண்டியதானே, சும்மா சும்மா இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரி வராது, போங்கங்கிற மாதிரி பேசுகிறப்ப, என் பேத்தி இப்படி இருக்கிறப்ப மனசாட்சியே இல்லாமல் என்னை விரட்டுறதுலே குறியாக இருக்கியே, எங்கே நான் சாமுண்டேஸ்வரி மனசில் இடம் பிடிச்சிருவேன் தானே, இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அவளே எதுவும் சொல்லாமல் இருக்கா, பேத்திக்காக நான் இருக்கேன், அப்படி இருக்கும்போது நீ யாரடி இதெல்லாம் கேட்கங்கிற மாதிரி கேட்ட உடனே, சாமுண்டேஸ்வரி நீ சொல்லு, நான் இங்கே இருக்கலாமா இருக்கக்கூடாதா, என்னோட அன்பு பாசம் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அப்போன்னு பார்த்து வசந்தோட அசிஸ்டண்ட் வந்து வராங்க. வந்த உடனே அவங்க கடுப்பாயிட்டாங்க. என்னங்க நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு 15 நிமிஷம் தான் இருக்குது, உங்கள் மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடித்து எங்கே வராருன்னு கேளுங்க. வசந்தை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் பெரிய விஷயம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியமாகும்? ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவர் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. சிவனாண்டி பண்ண சதி வேலை எல்லாத்தையும் வந்து சொன்னோன்னே, ஓ அப்படியெல்லாம் நடந்திருக்கா மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இப்படியெல்லாம் நடக்குது, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், அவங்கள எல்லாத்துக்கும் வந்து தயாராக இருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஏங்க அவன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கான், உங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன தாங்க பார்க்க, இது மாதிரியெல்லாம் வந்து ஒரு நிகழ்வு நடக்கும்னு எதிரே பார்க்கல. ஏன்னா ரேவதி இப்போ இப்படி இருக்கா, அப்படி இருக்கும்போது கூட அவங்க ஜெயிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களே, நான் என்னத்தை சொல்லுவேன்னு தெரியல. அவங்கள பற்றி எதுவும் பேச வேணாம், அவங்க அப்படி தான், நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், தப்பெல்லாம் எங்கள் மேலே தான் சொல்லி மயில் வாங்கின பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு சகல காரை கொஞ்சம் ஓட்டுப்பா, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொன்னோன்னே வேக வேகமாக ஓட்டிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க. வசந்த் வந்து எதுவுமே எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாசலில் நிற்கிறாங்க. இனிமேட்டு நான் இங்கே இருந்தால் என்ன இல்லைனா என்னன்னு சொல்லிட்டு வசந்த் போகலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக நம்ம கார்த்தி வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா நீ இவ்வளோ தாமதமாக வந்திருக்க, சரி இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆனால் என் மேலே தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் சின்னதாக இருக்கிறத ஊதி ஊதி பெருசாகிக்கிட்டே போகிறீங்க, நேரங்கிறது உங்களுக்கு என்ன விளையாட்டாக போச்சா அப்படின்னு சொல்கிறப்ப, சார் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள் சார், உங்களுக்கு பெரிய மனசு இருக்குது சார், நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரேவதியோட அப்பாலேருந்து எல்லாரும், ராஜராஜன்லேருந்து, சரி உங்கள் மாப்பிள்ளைக்காகவும் உங்களுக்காகவும் போராடி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு தெரியுது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கடமையை அவர் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு வந்து திருப்பியும் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எப்படியோ நேரத்தை தாமதமாக்கியாச்சு, அது வரைக்கும் ஓகே தான். இன்னும் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் தாமதமாக வந்திருந்தா அவர் இங்கேருந்து வந்து போயிருப்பாப்புல. அது ஒன்று தான் மனசு கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, இதுவும் சுவாரஸ்யமாக தான் இருக்குது, நான் ஜெயிக்கிறேன்னா இல்லை ராஜா ஜெயிக்கிறானான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லி சந்திரகலா யோசிக்கிறாங்க. நக்கலா சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல செம்மையாக வந்து நம்ம ராஜா இருக்காருல்ல, அவர் முறைக்கிறாரு. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.